இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே மற்றொரு செய்தியை உங்களுக்கு வழங்குறதுல மிக்க மகிழ்ச்சி. நச்சரிக்கும் நபர்கள் அப்படிதான் இந்த நாளின் தலைப்பு கொடுத்துருக்கேன். டாக்ஸிக் பீப்புள். அதாவது எப்பயுமே குறை சொல்றவங்க, முறுமுறுக்கிறவங்க, நச்சரிக்கிறவங்க, நொய் நொயின்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட மக்களோட வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நம்ம கூட அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவங்களோடு வாழ்கிறவர்களா இருப்போமானால் மிகவும் கஷ்டம், மிகவும் கடினம் வாழ்க்கை. இன்னொன்று, இவங்களை கூட்டிட்டு போறது கூடவே அவங்க கூடவே இருந்து வாழ்க்கை நடத்துவது மிக கஷ்டம் மட்டும் இல்லாம, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு குழு நம்மளை எல்லா நேரம் குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எந்த காரியத்துக்கும் ஒத்துழைக்காத இருக்கிற ஒரு குழுவினரை வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நம்முடைய மனநிலையை அந்த நேரத்துல ரொம்ப சரியா காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இந்த அவர்களுடைய மனநிலை நம்மையும் சில நேரம் பாதிக்க முடியும். என்னதான் நம்ம விசுவாசிகளா இருந்தாலும், தேவனோடு ரொம்ப அடிக்கடி தொடர்புள்ளவர்களா இருந்தாலும், இப்படிப்பட்ட நபர்களோடு நம்ம எல்லா நேரமும் இருக்கும்போது பல சமயங்களிலே நம்முடைய பொறுமை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோமோ, நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் கூட சில நேரத்துல தடைபட முடியும் இந்த மாதிரி மக்களால. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மோசேயை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசே பூமியிலே மிகவும் சாந்த குணம் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்துல பூமியில இருந்து எல்லாரை பார்க்கலும் மோசே சாந்த குணமுள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த சாந்த குணமுள்ள மனுஷன் சுமார் 6 லட்சம் மக்களை, அதாவது 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வர்றான். இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லா நேரமும் முறுமுறுக்கிறவங்க, குறை கூறுறவங்க, அவங்க வாயில வர்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் தான். அவங்களுக்கு பிடிக்கல, அவன் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவனை கொல்ற கூட ரெடியா இருப்பாங்க. கல்ல அப்போ எடுத்துக்குவாங்க, அவன் மேல கல் எறியறதுக்கு. இப்படிப்பட்ட கூட்டத்தை வழி நடத்திய தலைவன். இந்த தலைவனுக்கு ஒரு காரியம் நடந்துச்சு. அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம சில நேரம் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதாவது இவங்க இஸ்ரவேல் மக்கள் அங்க எகிப்துல இருக்கும்போது பார்வோனுக்கும் அவனுடைய நாட்டினருக்கும் 10 வாதைகளை ஆண்டவர் செய்தாரு. இவங்களுக்கு அதனுடைய எந்த பாதிப்பும் வரல. எகிப்திற்கு நடந்த எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பிரச்சனையோ இந்த இஸ்ரவேலருக்கு நடக்கல. ஆச்சரியம் அற்புதமாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அங்கிருந்து அணி அணியாக புறப்பட செய்தார். அவங்க அது மட்டும் இல்லாம வெள்ளியும் பொண்ணும் உடையவர்களாக வெளியே வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க போய் தங்கியிருந்த இடத்துக்கு முன்னாடி, செங்கடல் முன்னாடி அவங்க பாளையம் இறங்குறாங்க. 2 பக்கம் அவங்களுக்கு மலை இருக்குது. அவங்க போய் கொஞ்ச நேரம் அவங்கள பின்தொடர்ந்து பார்வோனின் சேனை வருகிறது. இப்போ அவங்களுக்கு முன்னாடியும் போக முடியாது, 2 பக்கம் மலை போக முடியாது, பின்னாடி பார்வோனின் சேனை வருகிறது. இப்போ அவங்க சொல்ற காரியத்தை பாருங்க. இப்பதான் ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் பார்த்து வந்துமே ஆண்டவர் இதுல விடுதலை கொடுப்பார், மோசே நமக்காக இருக்கிறார், மோசே எவ்வளவு ஒரு நல்ல தலைவன், இதுக்கு முன்னாடி இவ்வளவுலாம் செஞ்சிருக்காரு, அதுல ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க சொல்றத பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசே நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? 12ஆம் வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இவங்க அங்கேயே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்களா. அங்கிருந்து எங்களால தாங்க முடியலன்னு கூக்குரல் இட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து இவளை கூட்டிட்டு ஆண்டவர் இதுலயும் நடத்துவாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாம எங்களை சாகிறதுக்கா கூட்டிட்டு வந்த,
எங்களை எங்களை வந்து ம், பிரேத குழிகள் அங்க இல்லைன்னா கொண்டு வந்த வார்த்தைகளை பாருங்களேன். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கங்க. எல்லாவற்றிலும் ஒரு எதிர்மறையை கண்டுபிடித்து பேசுகிற மக்கள் இருக்காங்க. எதிர்மறையான காரியத்தை எல்லா நேரத்திலும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக நான் பேசுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே எப்படி நடந்து கொண்டான்றத பார்ப்போம். இப்ப சொல்றான் 13ஆம் வசனத்துல, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்போ செங்கடல் முன்னாடி உட்கார்ந்து எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க, நாங்க சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு பேசினவங்களை பார்த்து உற்சாகமா பேசுறாரு, உற்சாகப்படுத்துறாரு. ஒரு அவங்கள வந்து பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. இன்னைக்கு பாக்குற எகிப்தியரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதே மாதிரியே தேவன் அவனுடைய கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விட சொல்றாரு. பிளந்த போது வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் மக்கள் நடந்து போறாங்க. இவங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர் அழிந்து போறாங்க, அழிக்கப்படுறாங்க. இது முதலாவது காரியம். முதலாவது அவர்கள் குறை சொன்னது. இது 1-2 பேர் இல்லைங்க, ஒரு பல லட்சம் மக்கள். இன்றைக்கு நம்மளோடு இருக்கிற மக்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், மோசே செய்த காரியங்களை நம்ம செய்ய முடியுமா? யோசித்து பார்ப்போம். ஆனா நம்முடைய ஒரு மனநிலையை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்ன்றதான் இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம். ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க தொடர்ந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ மாறான்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. யாத்ராமம் 15:23, அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்கிறாங்க. என்னது தண்ணியை நாங்க எங்க குடிக்கிறது, தண்ணி இல்லை. போய் ஆனா கூட ஆண்டவர் செய்த ஒரு நன்மை, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாரு அதை யோசித்து பார்க்க இதே இல்லை. ஆனா அந்த மோசையை மட்டும் தன்னுடைய ஒரு இருதயத்தை அவன் எப்படி காத்துக்கிட்டே வந்திருக்கிறான்னு பாருங்களேன். உடனே அவன் ஆண்டவர்கிட்ட போலாம். இந்த மக்கள் கூட ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம் நேரம், ஏன்னு தெரியல, மோசையிட்ட முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அந்த மதுரமான தண்ணீர் ஆயிட்டு, அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். பாருங்களேன், ஆண்டவர் இவங்க முறுமுறுத்தா கூட அவங்களுக்கு அந்த தண்ணீரை மதுரமாக்கி, நான் உன்னுடைய மருத்துவர், பரிகாரினா மருத்துவர் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த முதல் ஒரு நிகழ்ச்சியில அவர்களுக்கு கொடுக்குறாரு. நான் உங்களை மருத்துவரா இருக்கிறேன், உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, எகிப்தியருக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முறுமுறுப்பின் நடுவிலும் கொடுக்குறாரு. இந்த 2வது முறுமுறுப்பையும் மோசே ஆண்டவர்கிட்ட கொண்டு போறான். அதுக்கு ஒரு விடை கிடைக்குது. 3வது காரியம், இப்போ திரும்பவும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல சொல்றாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்துல அழைத்து வந்தீர்களே என்று சொன்னாங்க. இப்போ நாங்க எகிப்து தேசத்துல சட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே இறைச்சி பாத்திரங்கள்ல இருந்து நாங்க சாப்பிட்டோமாக்கோம், திருப்தியா சாப்பிட்ட இடத்துல நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எல்லா நேரமும் எதிர்மறையான எண்ணங்களாவே இருந்தது. எண்ணங்கள் மட்டுமல்ல, பேச்சும் எதிர்மறையாகவே இருந்தது. ஒருவேளை இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இப்படிப்பட்ட மக்கள் நடுவில் நீங்க இருக்கிறீங்களா? நீங்க ஒருவேளை அவங்கள மாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்க உங்களால இது முடியும், நீங்க இதுல இருந்து வெளியே வர முடியும், எல்லா நேரமும் இப்படி எதிர்மறையாவே பேசாதீங்க, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை யோசிச்சு பாருங்க நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஏன் நாங்க சாவு வர மாட்டேங்குது, நான் ஏன் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, பழசையே பேசிட்டு இருக்காங்க. சொல்றான், நீங்க எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமாவே முறுமுறுக்கிறீங்க. இப்போ
நம்ம செய்யற ஒவ்வொரு எதிர்மறையான பேசுகிற காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறதுன்றத மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நம்ம கூட சில சமயங்களில் இப்படிப்பட்ட எதிர்மறையான மனநிலை உள்ளவர்களாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் நேர்மறையானவர்களாக ஒரு சந்தோஷமான மனநிலை உள்ளவர்களாக இருக்க முடியாது. பல நேரத்துல நமக்கு நடக்கிற காரியங்களை நினைத்து நம்ம எதிர்மறையான காரியங்களையே யோசித்து கொண்டு இருப்பதனாலே நம்முடைய பேச்சும் எதிர்மறையாகவே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பண்ற இந்த முறுமுறுப்புகள், ஒரு நச்சரிக்கிறது காரியம், ஒரு எதிர்மறையா பேசுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு விரோதமா பேசுறோன்றத மறந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பேசிக்கிட்டே இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடப்பதற்கு பிசாசு கிரியை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கூட, மீட்கப்பட்ட ஜனமா இருந்த போதிலும் கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் இன்னும் அந்த பழைய காரியங்களையே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து அந்த ஒரு எரிச்சலும் முறுமுறுப்பும் போகல. ஆண்டவர் செய்த காரியங்கள் இவ்வளவு நன்மை எனக்கு செய்திருக்கிறாரேன்ற அந்த எதிர்பார்த்து அந்த காரியத்தை குறித்த ஒரு எண்ணம், அதை யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு நன்றி உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா, அன்றைக்கு விடியற்காலத்திலே, அதாவது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. அந்த இடத்துல மண்ணா வருது. அப்பதான் அவங்களுக்கு ராத்திரி காடை, சாயங்காலம் முந்தின நாள், அடுத்த நாள் அவங்களுக்கு அப்பவும் கிடைக்குது. அப்போ அவருடைய முறுமுறுப்புக்கு ஆண்டவர் அன்றைக்கு பதில் கொடுக்குறாரு. அடுத்து 4வது காரியம், ரெவிதீம்ன்ற இடத்துக்கு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இல்லை. அப்போ என்ன நடக்குது? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், இது 4வது முறுமுறுப்பு. 2ஆம் வசனத்துல, ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். அடுத்த வசனத்துல, ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினாலே கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? எங்களை ஏன் கூட்டு வந்தீங்க? முறுமுறுக்கிறாங்க. அடுத்து உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல இவன் மேலே எறியறதுக்கு. ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? கல்லெறிய பார்க்குறாங்க. ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ கையில கோல் எடுத்துட்டு போ, ஓரேபிலே உனக்கு முன்பாக நான் கண்மலையிலே நிற்பேன், அந்த கண்மலையை அடி, அப்பொழுது அங்க தண்ணி வரும். அதே மாதிரியே கண்மலையை அடிக்கிறாங்க, தண்ணி வருது. இப்போ தண்ணி வேணுங்கிறதுக்கு ஒரு முறுமுறுப்பு. 4வது காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த காரணமும் இல்லாமலே ஒரு தடவை முறுமுறுக்கிறாங்க. அது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இது கர்த்தருடைய செவிகளிலே பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தில் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இது எதுக்குன்னே இல்லைங்க, காரணமே இல்லாம முறுமுறுக்கிறது. இது கூட ஒரு இப்படி பலர் இருக்கிறாங்க. நம்மளும் இப்படி இருக்கிறோமா யோசித்து பாருங்க. ஒரு காரணமே இல்லாம அது எதிர்மறையாவே பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. இப்படி முறுமுறுப்பினாலே நம்ம நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்மறையான விளைவுகளை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியாது, பிசாசு அங்க கிரியை செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்றான். உடனே அக்கினி அவிந்து போயிட்டு, அப்போ அந்த இடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார்கள்னு வருது. அப்போ 5வது இடத்துல போயும் எந்த காரணமும் இல்லாம முறுமுறுக்கிறாங்க. அப்போ இவருடைய ஒரு நேச்சரே, அவருடைய இயற்கை சுபாவமே எப்படி இருக்கு? எல்லா நேரம் முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கறது கிடையாது. இப்ப எங்களுக்கு இல்ல, இது இல்ல, அது இல்லை அப்படின்னு எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய வேலையா இருக்கு. இப்போ 6வது காரியம், திரும்பவும் எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு தடவை இறைச்சி ஆண்டவர் காடையும் மன்னாவும் கொடுத்தாரு. இப்போ 2வது தடவை பாருங்களேன். இப்போ எகிப்தை விட்டு எவ்வளோ நாளாச்சுங்க. எவ்வளவு நாளான பிறகு கூட, எத்தனையோ வருஷங்கள் ஆனா கூட அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பழைய காரியத்தையே யோசிச்சுட்டு இருக்கு. இங்க வனாந்திரமா இருந்தாலும் ஆண்டவர் அழகா அவங்களுக்கு தினந்தோறும் மன்னாவினால் போஷிக்கிறார். அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு விடுதலை இருக்கு. அடிமைத்தனம் மாதிரி கடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதுல எகிப்தியர் அவங்கள அடிச்சு வேலை வாங்கினாங்க. அந்த எண்ணம் கூட இல்லைங்க. ஆண்டவர் இதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தாரே, அந்த எண்ணம் இல்லாம
திரும்பவும் என்ன யோசிக்கிறாங்க, நாங்க எகிப்துல அதை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து திரும்ப இறைச்சி யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவன் மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறான். ஏன்னா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவனுக்கு இந்த நேரத்துல ரொம்ப ஒருவேளை கஷ்டமாயிருது. நான் என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் ஒருவனாக தாங்க முடியாது, நான் தாங்கக்கூடாது. இது எனக்கு மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்களேன், ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை பார்க்காம என்னை எடுத்துக்கணும். கூட இருக்கிறவங்களுடைய தொல்லை தாங்க முடியல, அவங்களால அவங்களுடைய அரிப்பு தாங்க முடியல, அவங்கள்ட்ட குறை சொல்றது தாங்க முடியல. எல்லாத்துக்கும் வந்து இவன்கிட்ட வந்து இவனை பிடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இவனை வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தேவைனாலும் இவன்கிட்ட வந்து நிக்கிறாங்க, கல் எடுத்து அரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க, நாங்க செத்து போனா பரவாயில்லன்னு பேசுறாங்க. ஆனா கூட ஆண்டவர் அன்றைக்கும் அவங்களுக்கு காடைகளை கொடுக்குறாரு, இறைச்சி அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க அவங்க திருப்தி ஆறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய சொந்த குடும்பத்தினர், இப்ப மோசேயுடைய காரியத்தை தான் இன்றைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுடைய சொந்த குடும்பத்தினரே அவனுக்கு எதிராக நின்றாங்க. அவனுடைய சிறு வயதுல அவனை காப்பாற்றினது யாரு? அவனுடைய அக்கா. அவ வந்து மோசைய வந்து அவங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு நாணலுக்குள்ள வைக்கும்போது இவ ஒளிந்து நின்று பார்த்து அந்த பார்வோனின் குமாரத்தை எடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு வளர்க்கறதுக்கு ஒரு பெண்ணு கூட்டிட்டு வரட்டான்னு சொல்லி அவன் தாயையே கூட்டிட்டு வந்து இவ்வளவு நல்ல புத்தியா வேலை செஞ்ச ஒரு பிள்ளை, தம்பியை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ள ஒரு பெண்ணு, இன்றைக்கு அவளும் அவளுடைய தம்பியாக ஆரோன், அதாவது மோசையுடைய அண்ணனும் அக்காவும் மோசைக்கு எதிராக பேசுறாங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசே அவ்வளவு சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அவனே தான் எழுதுறான். இது யாரு எழுத சொன்னது? ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றதை இவன் எழுதுறான், ரெக்கார்ட் பண்றான். தன்னை பற்றி தான் சாந்த குணமுள்ளவன் என்று எழுதுகிறான். இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மளை பற்றி சொல்ற காரியங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதே கிடையாது. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, விசுவாசிகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நாம் நீதிமான்கள் என்று சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்ன்றது யோவான் 1:12 இருக்கு. அப்போ பிள்ளைகள் என்று தெரியும், நம்ம வந்து நீதிமான்கள் என்று தெரியும். ஆனா பல நேரத்துல அதை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. நீதிமான்கள் என்று சொல்வதற்கு பதிலாக பாவிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்காக நான் அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மோசே ஆண்டவர் எழுத சொல்றாரு, நீ சாந்த குணம் உள்ளவன் எழுதுன்னா எழுதுறான், தன்னை பத்தியே எழுதுறான். நான் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் மோசே அப்படின்னு சொல்லி மோசையே எழுதுறான். ஏன்னா இந்த 5 ஆகமங்களையும் எழுதினவன் மோசே தான். அவங்க 2 பேரும் எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறாங்களா, இவனுடைய மனைவி, இவன் வந்து எகிப்துல இருந்து ஓடி போனப்ப அங்க அந்த வனாந்தரத்துல இருந்த போது அங்க ஆடுகளை மேய்த்த ஒரு எத்திரோ என்பவனுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவள் வந்து எத்தியோப்பியா தேசத்துல உள்ளவள், அந்த தேசத்து மகள். இப்போ இஸ்ரவேல் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அவன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரான்னு பேசுற உடனே ஆண்டவருக்கு இது கோபம் உண்டாகுது. ஆண்டவர் அவங்க 2 பேரையும் வர சொல்லி அவங்கள 2 பேரையும் அவங்ககிட்ட கோபமாக பேசுகிறார். அது பேசி அவர் போன உடனே என்னாமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால், ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். இதுல பாருங்களேன், ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால இவளுக்கு வந்து அவங்க 2 பேர்த்தையும் கோபம் பேசிட்டு அவர் போயிட்டாரு. ஆண்டவருடைய பிரசனம் இல்லை அங்க. இப்ப ஆரோன் வந்து மிரியாமை பார்க்கும்போது மிரியாம் மேல ஃபுல்லா அவள் வந்து குஷ்டரோகியா மாறிட்டா. ஆரோன் வந்து மோசையை பார்த்து, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், தப்பா உன்னை பேசிட்டோம், தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவளுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்ற. பாருங்களேன், எதிராக குடும்பத்தாரே அவனுக்கு விரோதமாக பேசும்போது இப்போ அடுத்தாப்புல அவன் என்ன செய்யறான்னா,
என்னாகும் 12 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆண்டவர் அதே மாதிரியே அவளை குணமாக்குறாரு. 7 நாள் அவள் தனியா இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவள் குணமாகட்டும், அவன் குணமாயிருவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரியே 7 நாள் கழிச்சு அவள் சுகமாயிடுறான். ஆனா அதற்காக மோசே ஜெபிக்க வேண்டியது இருந்தது. ஒரு ஒரு பெரிய கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் இல்லைங்க. ஒரு 100 பேர்னாலே நான் அவங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இது லட்சக்கணக்கான மக்கள், அதுவும் ஒரே 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 வயதினர்கள் கிடையாது. வயதானவங்க இருக்கிறாங்க, இளைய வயதுள்ளவர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பலசாலிகள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்தை தினந்தோறும் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் நான் இது பண்ணி, அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து, அவங்கள ஒரு நிலைய அவங்கள ஒரு ஒரு கூட்டமாக, ஒரு பாதுகாப்போடு ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்க கூட்டிட்டு போய், அவங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க குறை சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட இருந்து காரியங்களை வாங்கி கொடுத்து, எல்லாம் அவன் சரி பண்ணி அவங்கள சில நேரம் போய் அழுகுறான். ஆண்டவரே, நான் இவங்களை நானா பெத்தேன், இத்தனை பேரை நான் என் மேல சுமக்க வச்சுட்டீங்களே, என்னால அது முடியலன்னு சொல்லி சில நேரம் அழுகுறான். சில நேரம் ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசுறான். அது மட்டும் இல்லாம இப்ப தன்னுடைய சொந்த குடும்பத்தார் மூலமாகவே அவனுக்கு பிரச்சனை வருது. அப்பயும் அவங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். இப்போ அடுத்து பாருங்களேன், இப்போ அவங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. காதேசுங்கிற ஊர் பக்கத்துல, அதாவது கானானுடைய ஓரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்க வந்த உடனே அங்க இருந்து ஒரு 12 வேவுக்காரரை உள்ள அனுப்புறாங்க. கோத்திரத்துக்கு ஒருத்தர்னு சொல்லி 12 பேரை. இப்போ அங்க போயிட்டு வந்தவங்க இங்க துர்ச்செய்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா காலேப் சொல்றான், அப்படி கிடையாது, அங்க ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுப்பாரு, நம்ம உள்ள போலான்னு சொல்றான். இப்ப என்ன நடக்குது? அங்க போய் பார்த்துட்டு வரும்போது நல்ல தேசம்தான், அங்க எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம போய் ஜெயித்துக்கலாம்னு ஒரு 2 பேர் சொல்றாங்க. மீதி 10 பேர் சொல்றாங்க, அங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு 2 பேர் பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தை இந்த சபையாருக்கு காதுகள்ல போகல. இன்றைக்குமே எதிர்மறையான காரியங்கள், அதாவது ஒரு குறை சொல்ற காரியங்கள், ஒரு தவறான காரியங்கள் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு. நமக்கும் அதேதான். அந்த குறை சொல்ற கூட்டத்தோட சேர்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ இதுல உடனே அவங்க 10 பேரும் இப்படி சொன்ன உடனே ராத்திரியெல்லாம் கூக்குரலிட்டு அழுகுறாங்க. யோசித்து பாருங்களேன், லட்சக்கணக்கான மக்கள் ஒரே ராத்திரி முழுவதும் அழுதாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலே செத்து போயிருந்திருக்கலாம், வனாந்திரத்திலே செத்து போயிருக்கலாம், இங்க நாங்க பட்டயத்தால ஒண்ணுமே அப்படி யாரும் உங்களுக்கு விரோதமா சண்டைக்கு வரல, யாரும் உங்களை கொல்றதுக்கு வரல. ஆனா இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, நாங்க பட்டயத்தால சாக போறோம், எங்க பிள்ளைங்க சாக போறாங்க, நாங்க கொள்ளையா போறோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு நாங்க எகிப்துக்கே திரும்பி போறோம்னு சொல்லி நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. இன்றைக்கு இப்போ உடனே ஆரோனும் மோசையும் விழுந்து கிடக்குறாங்க ஆண்டவருக்கு முன்பாக. அதாவது யோசுவாவும் காலேபும் என்ன செய்யறாங்க, எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்துக்கு ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோட இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். இப்ப பாருங்களேன், திரும்பவும் அவங்க கல்ல எடுக்கிறாங்க அவங்களுக்கு அடிக்கிறது. இப்போ உடனே ஆண்டவருக்கு கோவம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களை கொள்ளை நோயால் வாதித்து உங்களை நான் புறம்பாக்கி போடுறேன். மோசே, நீ முன்ன நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ மோசே சொல்றான் பாருங்களேன், என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரணும். இவன் போய் நடுவுல போய் நிக்கிறான், ஆண்டவரே உங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே, இவங்களை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க ஆண்டவரே, மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்க உங்களை கொண்டு போக முடியலன்னு நடுவழியில கொண்டுட்டீங்கன்னு நினைப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வார்த்தையின்படியே மன்னித்தேன் அப்படிங்கிறாரு. அடுத்து 9வது காரியம் பாத்தீங்கன்னா, கோராகு, தாத்தான், அபிராம் அப்படின்னு சொல்லி 3 பேரு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்புறாங்க. இவங்ககிட்ட மட்டும்தான் இவங்க பேசுவாங்களா, ஆண்டவர் பேசுவாரு, எங்கள்கிட்டையும் பேசுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களுக்கு விரோதமா கலகம் பண்ணி இவங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசி, நாங்களும் ஆண்டவருக்கு நாங்க தூபம் கொண்டு வர முடியும், ஆண்டவருக்கு தூபம் காட்ட முடியும்,
ஆண்டவர்கிட்ட நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. கடைசியில ஆண்டவர் வந்து இவங்களை விட்டு பிரிந்து போங்கன்னு சொல்லி இவர்களை பூமி விழுங்கி, இவர்களே உள்ள குடும்பத்தையும் பூமி விழுங்கி போட்டது. இந்த கூட்டத்தோட சேர்ந்தவங்க அனைவரையும் விழுங்கி போட்டது பூமி. இப்படி ஒரு காரியம் நடந்த உடனேயும் மக்கள் வந்து திரும்பியும் அழுகுறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் கொன்னு போட்டுறாரு, எங்களையும் கொன்னு போட்டுருவாரு. அப்போ 9 முறை நடந்துருச்சு. 10வது காரியம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இது வந்து 40 வருஷம் சுத்திட்டாங்க. ஆண்டவர் வந்து அந்த வேவகாரர்கள் வந்து போயிட்டு வந்த உடனே, நீங்க திரும்பி உள்ள போக வேண்டாம், திரும்ப வெளியே திரும்ப 40 வருஷம் அந்த மலையை சுத்தி வனாந்திரத்திலே சுத்துங்க. இப்போ உள்ள போயிட்டு வந்தவங்க யாரும் உள்ள போக முடியாது, யோசுவாவும் காலேபும் தவிரன்னு சொன்னதுனால 40 வருஷம் அவங்க சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சுத்தி இப்ப எல்லாரும் அந்த யுத்த மனுஷர் எல்லாரும் செத்து போன பிறகு திரும்பவும் மீண்டுமாக அதே இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த காதேஸ் என்ற இடத்துக்கு. அவங்க ஏற்கனவே உள்ள நுழைய போனாங்களே, அந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. கானான் தேசத்துக்குள்ள நுழைய ஏவுகாரரை அனுப்புன அதே இடத்துக்கு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் அந்த இடத்துல வந்திருக்கும் போது என்ன அந்த இடத்துல மிரியாம் வந்து இறந்து போறா, அடக்கம் பண்ணப்படுறா. இப்போ அந்த எகிப்துல இருந்து வந்த அந்த ஜனங்கள் எல்லாமே மடிந்து போயாச்சு. இல்ல, இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புது ஜெனரேஷன் ஆனா கூட இவங்க எகிப்தை பத்தியே பேசுறாங்க, அதை பத்தியே முறுமுறுக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்களேன். இப்படியே ஒரு முறுமுறுத்துக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு ஒரு நச்சு, அதாவது நச்சு உள்ள மக்கள். நம்மளையும் வந்து அவங்க நச்சாக்கிடுவாங்க. நச்சுன்னா என்ன, விஷமாக்கிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையும் விஷமாக்க முடியும். அதுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு 10வது தடவை இது. கர்த்தர் வந்து மோசேட்ட பேசுறாரு. மோசையும் ஆரோனும் சபையை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகமுக்கு விழுந்தார்கள். அங்க போய் விழுந்து கிடக்குறாங்க. திரும்பவும் அம்மா ஆண்டவரே பக்கத்துல வந்தாச்சு, அடுத்து வந்து உள்ள போக வேண்டியதுதான். இந்த போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமை நடக்குதேன்னு அவங்க வந்து போய் நிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கோலை எடுத்துக்கிட்டு போ, ஆரோனையும் கூட்டிட்டு போ, சபையாரை கூட்டிட்டு போ, அந்த கண்மலையை பார்த்து பேசு, அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே எல்லாத்தையும் எடுக்கிறான், கோலை எடுக்கிறான், எல்லாரையும் கூட்டிட்டு வர்றான். கடைசியில என்ன செய்யறான் அவன்? மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவன் செஞ்சது ஒண்ணு. இது ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் 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 மீண்டுமாக அவங்களுடைய எரிச்சல், ஒருவேளை அவனுக்கு அந்த பிரஷர் அவனால தாங்க முடியல. அவனுடைய சூழ்நிலை இந்த நேரத்துல யோசித்து பாத்தீங்கன்னா, அவனுடைய சகோதரி இறந்துட்டா. அவன் கூடவே இருந்த அவனுடைய கூட பிறந்த சகோதரி இறந்த சூழ்நிலை. ஒருவேளை அவனுடைய மனதால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி யாருமே அதை யோசிக்கல. எங்களுக்கு தண்ணி இல்லை, அதை கொடு அப்படின்னு சொல்லி தான் பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய அழுத்தம் மிகுந்த காரியத்தினால பேசுறான். கண்மலையிட்ட பேசுன்னு சொன்னதுக்கு அவன் போய் அடிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றார், பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை, நீங்க போக முடியாது உள்ளன்ட்டார் ஆண்டவர். இதுல இவ்வளவு பொறுமையா இருந்தவன், இதுவரைக்கும் அந்த மக்களுக்காக தேவனிடத்துல வாதாடியவன், தேவனே அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, என் பேரை கூட கிறுக்கிருங்க அப்படின்னு சொல்றான். சில இடத்துல தாங்க முடியாம என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்றான், இந்த மக்களை விட்டுருங்கன்னு சொல்றான் சில நேரம். இப்படிப்பட்ட ஒரு மோசே கடைசியில அவன் விரும்பிய, அவன் போகணும்னு அவன் எதிர்பார்த்திருந்த, அவனுடைய ஆசைப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் போட்டிருக்கு. சங்கீதம் 106 32 33 மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பை வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். என்ன பதறி பேசினான்? நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு கொடுப்போமா, நாங்க உங்களுக்கு கலகக்காரர்களே, உங்களுக்கு நாங்க தண்ணி கொடுக்கணுமா? இப்ப இவன் தான் செய்யற மாதிரி அவனுடைய தேவனுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு நான் தண்ணி கொடுக்கணுமான்னு பேசுறான். அது மட்டும் இல்லாம
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு மாறான காரியத்தை செய்யறான். ஏற்கனவே முதல்ல அடின்னு சொன்னாரு, இப்ப பேசதான் சொன்னாரு. ஆனா இவன் 2 தடவை அடிக்கிறான். தன்னுடைய ஒரு பதட்டமான காரியத்தினாலே அவன் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு காரியத்தை இழந்து போறான். இன்றைக்கு ஏன் இந்த காரியத்தெல்லாம் இவ்வளவு விலாவரியா நான் பேசிட்டு இருக்கேன்னா, பல சமயங்களிலே நம்மோடு இருக்கிற மக்களுடைய அழுத்தம், அவருடைய குறை கூறுதல், அவருடைய காரியங்கள் நம்மை அழுத்தும் போது, நாம் நமக்கு நம்முடைய பொறுமையை இழந்து, நாம் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருந்த காரியம், ஒருவேளை நாம் எதிர்பார்த்திருந்த காரியம், அந்த காரியத்தை அடைய முடியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. ஏன்னா நம்ம நம்முடைய பொறுமையை இழந்துடுறோம், பதறி பேசிடுறோம், சில காரியங்களை பதறி செஞ்சிடுறோம். இன்றைக்கு மோசே நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா, நம்ம கூட யார் இருக்கிறா, ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய உடன் பிறந்தவர்களோ, நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய கணவனோ மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் ஒருவேளை எதிர்மறையாவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு நம்ம நேர்மறையாக பேச முடியும்ன்றதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அல்லது அவங்க மாறலைன்னா, இன்றைக்கு நம்ம நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். வாயின் வார்த்தைகளையும் செயல்களையும் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். இவ்வளவு பூமியிலே சாந்த குணமாயிருந்த மோசையினாலே இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை தாங்க முடியல. ஆனா இன்றைக்கு நமக்கு மோசையோட ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவருடைய நீடிய சாந்தமும் பொறுமையும் நமக்கு இருக்குது. இந்த பொறுமையினாலே நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நச்சரிக்கும் நச்சு மனுஷர்களால் நம்முடைய நீண்ட கால ஜபத்தின் பலன்களை நாம் இழந்து போக வேண்டாம். ஆண்டவரே, இந்த காரியம் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோமானால் அந்த காரியத்துக்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் பொறுமையாக நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 39:1. நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். இப்போ நம்ம வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பதறி பேசாம, இந்த மோசை இழந்து போன மாதிரி அவன் ஒரு வாஞ்சித்திருந்த அந்த காரியத்தை அவன் அடைய முடியாத மாதிரி இந்த உலகத்திலே நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாயையும் நம்முடைய செயல்களையும் காத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மோட இருந்து நம்மளை வழி நடத்துவார். அப்படி அவர் செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென்.